தமிழ்நாடு தலைப்புச் செய்திக்கு ரெடியா? திமுக தேர்தல் அறிக்கை வெளியாவதற்கு முன் ஆர்வத்தை தூண்டிய முதலமைச்சர் ஸ்டாலினின் பதிவு. கூட்டணி கட்சி தலைவர்களுடன் திமுக தலைவர் மு.க. ஸ்டாலின் நாளை முக்கிய ஆலோசனை. நாளை மறுநாள் பரப்புரை தொடங்கும் முன்பு கூட்டணி கட்சிகளுக்கு தேநீர் விருந்து அளிக்கிறார் ஸ்டாலின். இந்தியாவுக்கு சொந்தமான கச்சத்தீவை இலங்கைக்கு தாரை வார்த்தது திமுக காங்கிரஸ் அரசு. கன்னியாகுமரி தேர்தல் பிரச்சாரத்தில் எடப்பாடி பழனிசாமி குற்றச்சாட்டு. திராவிட முன்னேற்ற கழக ஆட்சி, மத்தியிலே காங்கிரஸ் ஆட்சி, அந்த காலகட்டத்தில் கச்சத்தீவை தாரை வார்த்த அரசாங்கம் திராவிட அரசு. திமுக கட்சியோ மத்தியிலே ஆளுகின்ற அப்பொழுது ஆளுகின்ற காங்கிரஸ் கட்சியோ. அதிமுகவிலிருந்து ஒரே நாளில் கட்சி மாறிய திருப்பதி. திருப்பத்தூர் தாவக வேட்பாளராக அறிவிப்பு. கட்சி மாறி வந்த 3 பேருக்கு தேர்தலில் போட்டியிட வாய்ப்பு அளித்த விஜய். கம்யூனிஸ்ட் கட்சி எந்த மாநிலத்தில் ஆட்சிக்கு வந்தாலும் மக்களுக்கு எந்த நன்மையும் கிடைப்பதில்லை. கேரள மாநில தேர்தல் பிரச்சாரத்தில் பிரதமர் மோடி குற்றச்சாட்டு. தமிழக சட்டமன்ற தேர்தலில் புதிய தமிழகம் கட்சி 70 தொகுதிகளில் தனித்து போட்டியிடுவதாக கிருஷ்ணசாமி அறிவிப்பு. முதற்கட்டமாக 43 தொகுதிகளுக்கு வேட்பாளர்களை அறிவித்தார் கிருஷ்ணசாமி. ஓட்டப்பிடாரம் தொகுதிகள் புதிய தமிழகம் கட்சி தலைவர் கிருஷ்ணசாமி மீண்டும் போட்டி. நெல்லை ஸ்ரீவில்லிபுத்தூர் தொகுதிகள் கிருஷ்ணசாமி மகன் ஷியாம் போட்டியிடுவதாக அறிவிப்பு. தாவேகவின் செய்யாறு வேட்பாளராக போட்டியிடும் அதிமுக வடக்கு மாவட்ட செயலாளர் தூசி மோகன் கட்சியிலிருந்து நீக்கம். எடப்பாடி பழனிசாமி நடவடிக்கை. வரும் 31ஆம் தேதி திருவாரூரில் பிரச்சாரத்தை தொடங்கும் முதலமைச்சர் சுற்றுப்பயண அட்டவணை வெளியீடு. ஏப்ரல் 2ஆம் தேதி வரை 3 நாட்களில் 32 தொகுதி திமுக கூட்டணி வேட்பாளர்களை ஆதரித்து முதலமைச்சர் பரப்புரை. இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி சார்பில் போட்டியிடும் வேட்பாளர்களின் பெயர்கள் வெளியீடு. பவானி சாகரில் சுந்தரம், தளி தொகுதிகள் ராமச்சந்திரன், திருத்துறைப்பூண்டியில் மாரிமுத்து, திருப்பூர் வடக்கில் ரவி, ஸ்ரீவில்லிபுத்தூரில் மகாலிங்கம் போட்டி. அதிமுக கூட்டணியில் தொகுதி பங்கீட்டில் கடுகளவு கூட பிரச்சனைகள் இல்லை. தூத்துக்குடியில் அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி பேட்டி. திமுக கூட்டணியில் அங்கம் வைக்கின்ற கட்சிகள் கூட மன வருத்தத்தில் இருக்கிறாங்க. அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை பொறுத்த வரைக்கும் எங்க கூட்டணியில் எந்தவித ஒரு சிறு கடுகளவு கூட பிரச்சனை இல்லை என்பதை தெளிவுபடுத்தும். தேர்தல் முடிந்த பிறகு விஜய்க்கு தெரிய வரும். தாவேக வேட்பாளர்கள் அறிமுக நிகழ்ச்சிகள் தாவேக திமுக இடையே மட்டும்தான் போட்டி என விஜய் தெரிவித்ததற்கு இபிஎஸ் பதிலடி. அவரு சொன்னா சொல்லிட்டு போறாரு, புதுசாத்தான வந்திருக்காரு, தேர்தல் முடிஞ்சாதான் அவருடைய விவரம் தெரியும். குறைவான தொகுதி வழங்கப்பட்டதால் பெண்களுக்கு போட்டியிட வாய்ப்பு கொடுக்க முடியவில்லை. தேமுதிக பொதுச் செயலாளர் பிரேமலதா விஜயகாந்த் பேட்டி. 3 பேருக்கு வாய்ப்பு கிடைச்சிருக்கிறது, மீதி 6 பேருக்கு இந்த முறை வாய்ப்பு கிடைக்கல. ஏன்னா உங்களுக்கே எல்லாருக்கும் தெரியும், இது ஒரு மெகா கூட்டணி, அனைத்து கட்சியை சேர்ந்தவர்களுக்கும் வாய்ப்பு தர வேண்டி இருப்பதால் அதனால தான் மற்ற 6 பேருக்கு இந்த முறை வாய்ப்பு கிடைக்கல. உறுதியாக வரும் தேர்தலில் அவங்களுக்கும் நாங்கள் வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுப்போம். தாவேக தலைவர் விஜய் 2 தொகுதிகளில் போட்டி. பெரம்பூர் மற்றும் திருச்சி கிழக்கு ஆகிய 2 தொகுதிகளிலும் போட்டியிடுவதாக அறிவிப்பு. பெரம்பூர் சி ஜோசப் விஜய், திருச்சி கிழக்கு சி ஜோசப் விஜய். தாவேக வேட்பாளர்களில் 23 பெண் வேட்பாளர்களுக்கு வாய்ப்பு. அதிமுகவிலிருந்து விலகிய சத்யபாமாவுக்கு திருப்பூர் வடக்கு தொகுதியில் போட்டி.
திருச்சி மட்டுமல்ல டெல்டா மாவட்டம் முழுவதும் உள்ள 41 தொகுதிகளிலும் திமுக கூட்டணி வெற்றி பெறுவது உறுதி. திருச்சியில் விஜய் போட்டியிடுவது குறித்த அமைச்சர் கே என் நேரு பேட்டி. திமுக பற்றி கேட்டீங்க, இப்போ அதை கேட்குறீங்க. யார் வந்தாலும் போட்டியிடுவதற்கு தேர்தலில் யாரும் போட்டியிடலாம். போட்டியிடுவதை நாம் தடுக்க முடியாது. ஜனநாயகத்தில் அனைவரும் போட்டியிடலாம். தாவேக வேட்பாளர் தேர்வுக்கு நேர்காணல் நடத்தாததை கண்டித்து நிர்வாகிகள் போராட்டம். தாவேக வேட்பாளர் அறிவிப்பு கூட்டம் நடைபெற்ற நட்சத்திர விடுதியை முற்றுகையிட்டு ஆர்ப்பாட்டம் நடத்தியதோடு சாலை மறியலில் ஈடுபட்டதால் பரபரப்பு. தோல்வி வயத்தில் 2 தொகுதிகளில் போட்டியிடுகிறார் தாவேக தலைவர் விஜய். 2 தொகுதிகளும் விஜய் தோல்வியடைவது உறுதி என அமைச்சர் ரகுபதி பேட்டி. கர்நாடக மாநிலம் யாத்கிரி அருகே விவசாய குளத்தில் குளிக்கச் சென்ற 4 குழந்தைகள் உயிரிழப்பு. நாகனூர் கிராமம் சோகத்தில் மூழ்கியது. IPL தொடரில் மும்பை இந்தியன்ஸ் கொல்கத்தா அணிகள் இன்று பல பரீட்சை. தொடரை வெற்றியுடன் துவங்க 2 அணிகளும் தீவிரம். ட்ரம்புக்கு எதிராக அமெரிக்காவில் பல இடங்களில் நடைபெறும் போராட்டத்தில் ஏராளமானோர் திரண்டனர். ஈரான் போர் போன்ற தவறான நடவடிக்கையால் விலைவாசி உயர்ந்துவிட்டதாக கண்டனம். அமெரிக்காவில் ஜூன் ஜூலை மாதங்களில் நடைபெறும் மேஜர் லீக் கிரிக்கெட் போட்டியில் பங்கேற்கும் 6 அணிகளில் ஒன்றான மேஜர் லீக் கிரிக்கெட் பிரான்சிஸ்கோ அணிகள் ரவிச்சந்திரன் அஸ்வின் ஒப்பந்தம்.